Hello developers, welcome to the new episode of Improvising Your Backend Skills with Entri. ஸோ இன்னைக்கு எபிசோட் நம்பர் 3ல பேக்எண்ட் சைட்ஸ் ப்ரோக்ராம் பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி எபிசோட் நம்பர் 1 and 2 நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பை த வே, என்னோட பேர் பாண்டி மீனா. நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் மென்டார். நான் உங்களுக்கு இந்த வீடியோல நிறைய டிப்ஸ் வந்து பேக்எண்ட் ப்ரோக்ராமிங்ஸ்ல நம்ம என்ன சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ வாங்க பேக்எண்ட் ப்ரோக்ராம்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். பேக்எண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நீங்க என்ன சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தான் நீங்க என்ன டெவலப்பர் அப்படிங்கிறதையே முடிவாக போகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல நீங்க கத்துக்கக்கூடிய லாங்குவேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து வெப் டெவலப்மெண்ட்ல எடுத்தாலுமே கம்பல்சரி வரக்கூடியது. HTML, CSS, JavaScript இல்லாம பேசிக் ஒரு வெப்சைட் வந்து நம்மளால மேக் பண்ண முடியாது. HTML அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஸ்டைல்ஸ் தான் நீங்க CSSல வந்து அட்டாச் பண்றீங்க. அதுல கொடுக்கக்கூடிய லாஜிக்கல் இன்ஃபர்மேஷன் அண்ட் கண்டிஷன்ஸ் செக் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட சப்போர்ட் தேவைப்படும். நம்ம அதுக்கு JavaScript சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்எண்ட் லாங்குவேஜஸ்ல என்ன சூஸ் பண்றோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க ஒரு PHP-ய பேக்எண்ட் டெவலப்மெண்ட்க்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு PHP டெவலப்பர். மெயின் ஸ்டாக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா Node.js தான் பேக்எண்ட்ல இருக்க போகுது. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்டாக் அப்படிங்கிறதுல மெயின் ஸ்டாக் அப்படின்னு ஒன்று இருக்கும், மீன் ஸ்டாக் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. மெயின் ஸ்டாக் பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். M அப்படிங்கிற லெட்டர் வந்து MongoDBன்னு சொல்லக்கூடிய டேட்டா பேஸை குறிக்குது. இந்த டேட்டா பேஸ் ஒரு பல்கான டேட்டாஸை ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த மாதிரி பிக் பில்லியன் டேஸ் இந்த மாதிரி நாட்கள்ல ஸோ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி பிக் பில்லியன் டேஸ் போடும்போது நிறைய பேர் வந்து ஒரே நேரத்துல ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பல்க் டேட்டாஸ் ஒரு 1000+ பீப்புள்ஸோட டேட்டாஸையும் ஒரே நேரத்துல ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நீங்க MongoDB அப்படிங்கிற டேட்டா பேஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான சொல்யூஷனா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா Express.js, React.js, Node.js. இதுல இந்த Express.js வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேக்எண்ட்ல நிறைய சப்போர்ட் கொடுக்க போகுது. அண்ட் React.js வந்து இதுல R அப்படிங்கிற லெட்டர் மட்டும் நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பார்ட்ல உதவியா இருக்க போகுது. ஒரு டைனமிக் வெப் பேஜ் கிரியேட் பண்றதுக்கு அண்ட் த சேம் டைம் HTML டேக்ஸை என்னால வந்து ரியாக்ட் மூலியமா தான் யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க JavaScript எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட அவுட்புட்டை என்னால வந்து console.log யூஸ் பண்ணாம பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு எனக்கு Node.js-ஓட சப்போர்ட்டும் தேவை. ஒரு JavaScript வந்து ரன் ஆகணும், எந்த ப்ரௌசரா இருந்தாலும் ரன் ஆகணும் அப்படின்னா Node.js தான் இங்க வந்து ரன் டைம் என்விரான்மெண்டா இருக்க போகுது. ஸோ Node.js அப்படிங்கிறத ரன் டைம் என்விரான்மெண்ட் ஃபார் JavaScript அப்படிங்கிறத சொன்னா அது சூட்டபிளா இருக்கும். அதே மாதிரி தான் React.js வந்து ஒரு பெஸ்டான ஃப்ரேம் ஒர்க் ஃப்ரண்ட் எண்டோட நம்ம கனெக்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இந்த 4 பார்ட்டும் சேர்ந்தது தான் மெயின் ஸ்டாக். ஸோ இந்த நீங்க மெயின் ஸ்டாக்கை நீங்க பேக் அண்ட் பார்ட்ல கனெக்ட் பண்றீங்கன்னா நீங்க வந்து ஒரு மெயின் ஸ்டாக் டெவலப்பர். அடுத்து நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் ஜேர்னில நம்ம வந்து ஒரு பேக் அண்ட் சூஸ் பண்ணும்போது அது மற்ற ஃப்ரேம் ஒர்க்ஸை விட எந்த அளவுக்கு பெஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு பெஸ்டான ஃப்ரேம் ஒர்க்ஸை கத்துக்கிறது இன்னுமே பெட்டர். ஸோ Djangoக்கும் Node.jsக்கும் என்ன பேசிக்கா வந்து கம்பேரிசன் இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க Django வந்து பேக்எண்ட்ல சூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து பைத்தான் வந்து லேர்ன் பண்ணிருக்கணும். ஸோ பைத்தான் கத்துக்கிட்டு Django ஃப்ரேம் ஒர்க் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து கத்துக்கிட்டீங்க. ஸோ நீங்க அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க இப்ப Node.js அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா JavaScript, C++ பேசிக்ஸ்ல தான் இருக்கும். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் டேஸ்ல C and C++, ஊப்ஸ் கான்செப்ட், JavaScript வரைக்குமே நம்மளால வந்து தெளிவா கத்துக்க முடியும். ஸோ ஒரு 12th முடிக்கும் போதே நமக்கு இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே தெரியும். பட் இந்த பக்கம் நம்ம Django எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பைத்தான் கண்டிப்பா லேர்ன் பண்ணியிருக்கணும். அண்ட் த சேம் டைம் நீங்க வந்து Flask, Django இந்த 2 ஃப்ரேம் ஒர்க்லயும் தெளிவா இருக்கும். ஸோ Django அப்படிங்கிறது 2005ல ரிலீஸ் ஆனிச்சு. Node.js 2009ல தான் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா Django கம்ப்ளீட்லி வந்து பைத்தான் இருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான். Node.js வந்து JavaScript வந்து தெரிஞ்சிருந்தாலே போதும். அண்ட் அதுக்கப்புறம்
Django வந்து வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கா இருக்க போது, Node.js அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்டோட ரன் டைம் என்வரான்மெண்டா இருக்க போகுது. Django அப்படிங்கிறது எம்டிவி மாடலை சூஸ் பண்ணுது. எம் அப்படிங்கிறது மாடல், டீங்கிறது டெம்ப்ளேட், விங்கிறது வந்து வியூ. ஸோ இந்த ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் எம்டிவி ஆர்கிடெக்சர், இடிஏ ஆர்கிடெக்சர்னு நிறைய ஆர்கிடெக்சர் மாடல் இருக்கு. அண்ட் நம்ம Node.js எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஈவென்ட் ட்ரிவன் மாடல். இது ரெண்டுமே என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ வந்து இந்த பார்ட்டை மட்டும் ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு Django சூட்டபிள் கிடையாது. Node.js எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டுமே நமக்கு கனெக்ட் பண்றதுக்கு Node.js வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுனால வெப் டெவலப்மெண்ட்டுக்கு எது சூட்டபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க Node.js வந்து சூஸ் பண்ணிக்கலாம். So Node.js is one of the most opted technology for web app development அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Node.js வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வெப் டெவலப்மெண்ட் ஜேர்னில. எம்டிவி ஆர்கிடெக்சர்ல எம் அப்படிங்கிறது மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்றதுக்காக. டெம்ப்ளேட் அப்படிங்கிறது பிரசன்டேஷன் லேயர். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற அந்த பிரசன்டேஷன் லேயர் தான் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. வியூங்கிறது டேட்டா ஃபார்மேட். உங்களோட டேட்டா எந்த ஃபார்மேட்ல டிஸ்பிளே ஆகும், ஃபார்ம்ல வேணுமா, டேபிள்ல வேணுமா, இல்ல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வேணுமா, எந்த ஃபார்மேட்ல உங்களோட டேட்டா வந்து அனாலிசிஸோட உங்களுக்கு வியூ ஆகணுங்கிறத இந்த வியூ லேயர்ல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இடிஏ ஆர்கிடெக்சர்னா ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா நீங்க ஒரு ஈவெண்ட்டை பாஸ் பண்றீங்க. அதாவது ஈவெண்ட் அப்படிங்கிறது நம்ம யூசர் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை நீங்க என்ன பண்ணுவீங்க, கிளிக் பண்ணுவீங்க. அப்ப கிளிக் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்னு சொல்லலாம். ஈவெண்ட் ஆர்கிடெக்சர்னா ஏதாவது ஒரு ட்ரிகர் இருக்கணும். ஸோ அந்த ட்ரிகர் தான் ஈவெண்ட், இந்த ட்ரிகர் தான் ஈவெண்ட் நடக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஃபார்ம் இருக்கு அப்படின்னா அந்த ஃபார்ம்ல ஒரு சைன் அப் பட்டன் இருக்கும். அந்த சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே டேட்டா பேஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆகுது. அப்ப இங்க ட்ரிகர் என்ன அப்படின்னா நீங்க கிளிக் பண்ற ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் நடக்கிறதுனால அதோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இதே நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல், இப்ப நம்ம சேனலுக்கே நீங்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிருப்பீங்க அண்ட் ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் என்னது, நீங்க கிளிக் பண்ற ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து உடனே ஆட் ஆகும். நீங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அந்த ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஈவெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும் அப்படிங்கிறது அதோட ரெஸ்பான்ஸ். இந்த பெல் ஐக்கானை நீங்க கிளிக் பண்றத ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஈவெண்ட் ஆர்கிடெக்சரை தான் Node.js வந்து ஃபாலோ பண்ணுது. இப்போ நான் ஷோ பண்ணியிருக்கிறது ஒரு பேக்கெண்ட் டெவலப்பரோட ஆவரேஜ் சேலரி. ஸோ நீங்க ஆவரேஜ் சேலரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நெட்லே நிறைய வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆம்பிஷன் பாக்ஸ், இண்டீட், நாக்குரி, ஸோ இந்த மாதிரியான ட்ரஸ்டட் போர்ட்டல் வெப்சைட்ஸ்ல பேக்கெண்ட் டெவலப்பரோட சேலரி என்ன அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பாருங்க. நான் பிக் பண்ணி போட்டிருக்கிறதுமே ஒரு ஃபேமஸ் வெப்சைட்டோட லிங்க் தான். ஸோ ஒரு பேக்கெண்ட் டெவலப்பருக்கு சீனியரா இருக்கும்போது ஸோ எந்த அளவுக்கு சேலரி இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்கிரீன்ல நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேக்கெண்ட் லாங்குவேஜஸை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு பேக்கெண்ட் லாங்குவேஜஸ் கத்துக்கிறதுக்கான வழியை பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பேக்கெண்ட் லாங்குவேஜஸ்ல எந்த பார்ட் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்க என்ன பேக்கெண்ட் லாங்குவேஜஸ் வந்து கத்துக்கிறதுக்கு ஈகரா இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல மெயின் ஸ்டாக் பத்தியும் பேக்கெண்ட் டெவலப்மெண்ட்கான டிப்ஸ் பத்தியும் நிறையவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு உங்களை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்க. என்ட்ரி டீம்ல இருந்து கால் பேக் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஆல். நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை ஈவினிங் மேலே ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனாக இருக்கீங்களா? ஆனால் உங்கள் கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்களா? இதை பண்ணுறதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். அது உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.